போறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். இதுல தியரி செஷன் தான் பார்க்க போறோம். ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுல டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது இல்லாம அதர் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, அதான் மிஸ்க் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். இதுல இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருந்ததுன்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்னும் பார்க்க போறோம். ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள். ஓகேங்களா? அப்போ அந்த சிம்பிள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பைலருக்கு வந்து நம்ம சொல்றோம் என்னன்னு போறோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம், லாஜிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம், பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அப்படிங்கிறத சொல்றதான் என்னன்னா ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இதுல பிளஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட்டர். ஏ பி சி அதெல்லாம் ஆப்ரண்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஏங்கிற ஆப்ரண்டையும் பிங்கிற ஆப்ரண்டையும் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து ஆட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்றோம்னா சில. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு பிளஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்றீங்க. ஆப்ரேட்டர் ஆட் பண்ணதை எதுல போய் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா சில. அதுக்கு வந்து ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்றோம். ஸோ அப்போ என்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆகட்டும் இல்லை லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆகட்டும் எதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ரேட்டர். இதில் நிறைய பில்டிங் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ண ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், செகண்ட் ஒன் ரிலேஷனல் ஆர் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், தேர்ட் ஒன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், fourth one bitwise operators, last one fifth one assignment operators. First one என்ன பார்க்க போறோம் அப்படின்னா arithmetic operators பத்தி பார்க்க போறோம். அதுல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ், ரெண்டு வேல்யூவை ஆட் பண்றதுக்கா யூஸ் பண்றது. இப்போ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. அப்போ ஏ பிளஸ் பி பண்ணும்போது உங்களுக்கு 13 கிடைக்கும். அதே மாதிரி சப்ராக்ஷன் அடுத்த ஆப்ரேட்டர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -10. ஏன்னா 10 minus 20 அப்போ -10 உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஏ இன்டு பி ஈக்குவல் டு 200, 10 into 20 அப்போ 200 ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர், அதான் இன்டீஜர் டிவிஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ டிவைட் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தாலும் அதை ட்ரங்கேட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் தரும். அதாவது பி டிவைடட் பை ஏ. அப்போ பி வந்து 20 டிவைடட் பை 10. அப்போ உங்களுக்கு என்ன மேலே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. கோஷன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி மாடுலஸ் டிவிஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் அப்படின்னாலே ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ பாருங்க பி மாடுலஸ் டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 0. அதாவது 20 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா கீழே ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். ப்ளஸ் ப்ளஸ் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா அதுலேயே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட்னு இருக்குது. அது நம்ம லேட்டராக ஒரு ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பை 1. ஓகேங்களா? ஸோ அப்போது அதான் இங்கே 10 இருந்ததுன்னா 11 ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் அதாவது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் -1, அதாவது a ஈக்குவல் டு a minus 1, அதாவது 10 minus 1 அப்போ பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரண்ட் வந்து ரெண்டெண்ணா எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏங்கிறது ஆப்ரண்ட், பிங்கிறது இன்னொரு ஆப்ரண்ட். அப்போ ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஒரு வேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இப்போ பாருங்க ஏவோட வேல்யூ 10 இருக்குது, பியோட வேல்யூ 20 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கிடையாது. அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அதான் நாட் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வேறையா இருக்குது, 10 இருக்கு, பியோட வேல்யூ 20 இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. தேர்ட் ஒன் கிரேட்டர் தென். அப்போ இங்கே பாருங்க ஏ இஸ் கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணுறோம். 20வோட 10 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டரா இல்லை. ஓகேங்களா? அப்போ ஃபால்ஸ். அப்போ அதான் நாட் ட்ரூ நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஸ் தென். இப்போ இது கரெக்ட், ஏ இஸ் லெஸ் தென் பி, அதாவது 20வோட 10 வந்து லெஸ்ஸர் தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்னு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதை நீங்கள் இதில் பார்த்தது. இப்போ
இதுலேயே இன்னொரு ரிட்டர்ன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, கரெக்டாக அந்த வேல்யூ வர வரைக்கும் அதான் ஈக்குவல் டு. அப்போ பாருங்கள் ஏ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ 20 விட 10 கிரேட்டரா இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ நாட் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. அதே மாதிரி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, கரெக்டாக லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அந்த வேல்யூ வர வரைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 விட 10 லெஸரா, எஸ் கண்டிஷன் வில் பி ட்ரூ. ஸோ அதனால் நமக்கு என்னென்னு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கும். அப்போ இதுக்கு பேர் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். அப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய ரெண்டுமே, அதாவது 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஏதோ ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு என்னதான் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 இந்த பைப் சிம்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். அப்போ இது பார்த்தீங்கன்னா அல்லதுன்னு அர்த்தம். அப்போ ஆர்னாலே அல்லது, 2 கண்டிஷனில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலே இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அதே மாதிரி அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி, அதாவது லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். அப்போது இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸ்ன்னு இருந்தால் என்ன நமக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். பார்க்க போகிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர், மூணாவது இந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பிட்வைஸ். ஓகேங்களா? ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 0 அண்டுங்கிறது வந்து இன்டூ பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர், அதாவது நடுவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் 4வதுல வந்து பார்த்தீங்கன்னா காலமில் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு சொல்லுவாங்க. சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இப்போ இதில் பாருங்கள், அதுக்கு முன்னாடி 0 × 0 0, 0 × 1 0, 1 × 1 1, 1 × 0 0. அதே மாதிரி இங்கே 0 + 0 0, 0 + 1 1, 1 + 1 11 ஆக்சுவலி, ஸோ 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 + 0 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆருங்கிறது பாருங்கள் 0 0 சேமாக இருக்கா, அப்போ 0, 0 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி இங்கே சேமாக இருக்குது 1 1, அப்போ 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். இங்கே 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். அதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர். இப்போ இதில் ஏவோட வேல்யூ 60, 60 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2ஆல் டிவைட் பைனரியில் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 கீழே இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து தான் எடுக்கணும். அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து எடுத்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 தான் இருக்குது. பாருங்கள் 1 1 1 1 0 0. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பைட் அப்படிங்கிறது 8 பிட்ஸு. அப்போ முன்னாடி இல்லாத இடத்துல 0 0ன்னு ஃபில் ஆயிரும். அப்போ பாருங்கள் 0 0 1 1, அப்புறம் 1 1 0 0. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த வேல்யூ 60க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்தது 13க்கும் இதே மாதிரி டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். ஸோ அதில் அண்டு 0 × 0னா 0. இந்த ப்ரொசீஜர், இந்த டேபிளேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏக்கும், அதாவது 60யோட வேல்யூ இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள், 0 0 1 1 1 1 0 0. இது பைனரி ஃபார்மேட். அதே மாதிரி 13 1 3 அப்படிங்கிறதுக்கு பைனரி ஃபார்மேட் எடுத்திருக்காங்க. பியில் பாருங்கள் 0 0 0 0 1 1 0 1. அப்போது ஏ பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன வேல்யூ, அதே மாதிரி பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டருக்கு என்ன வேல்யூ, பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டருக்கு என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், அதாவது பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. ஓகேங்களா? அதாவது 0வாக இருந்தால் 1, 1ஆக இருந்தால் 0. அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்கோம். பார்த்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே தான் பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆறு, எக்ஸ்க்ளூசிவ் ஆறு, நாட்டு ஆப்போசிட், அதாவது பைனரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்னு இந்த டைல்டு சிம்பிளில் சொல்கிறீங்க. அடுத்தது வந்து பைனரி லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். அப்போது அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா ரைட்லேருந்து 2 பிளேசஸ் தள்ளி ஷிஃப்ட் ஆகும். அப்போ இல்லாத இடத்துல 0 0ன்னு ஃபில் ஆயிரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதே மாதிரி பைனரி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 பிட்டு வந்து தள்ளி போகும், ஷிஃப்ட் ஆகும். அப்போ இல்லாத இடத்துல 0 0 அப்படிங்கிறது ஃபில் ஆகும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது ஈக்குவல் டு. ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்லாம் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5 அப்படின்னா 10 + 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
ஆட் ஆகி சியில் ஸ்டோர் ஆயிரும். அப்போ லாஸ்ட்டாக என்ன சியில் வேல்யூ இருக்கோ அதான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சி ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏன்னு அர்த்தம். அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சி மைனஸ் ஈக்குவல் டு ஏ, அதுவும் என்னது சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏன்னு அர்த்தம். ஸ்டார் ஈக்குவல் டு மல்டிப்ளை அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சி இன்டூ ஈக்குவல் டு ஏ, சி ஈக்குவல் டு சி இன்டூ ஏவை தான் அப்படி நம்ம எழுதுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஈக்குவல் டு டிவைட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்லாஷ் ஈக்குவல் டு ஏ, சி ஈக்குவல் டு சி ஸ்லாஷ் ஏ. இதுல என்ன இருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாடுலஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், முன்னாடி பார்த்த மாதிரியே தான் சி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஏ, சி ஈக்குவல் டு சி பர்சன்டேஜ் ஏன்னு அர்த்தம். அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அடுத்தது சி லெஃப்ட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 2, அப்போ சி ஈக்குவல் டு சி லெஃப்ட் ஷிஃப்ட் 2, அப்போ 2 பிட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ரைட் ஷிஃப்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதுவும் அதே மாதிரி தான் சி லெஃப்ட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 2னா சி ஈக்குவல் டு சி லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பிட்ஸ். அதே மாதிரி ஆம்பரசன் ஈக்குவல் டு, அதாவது பிட் வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், சி ஆம்பரசன் ஈக்குவல் டு 2னா சி ஈக்குவல் டு சி இன்டூ அதாவது ஆம்பரசன் 2. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஈக்குவல் டு, அதாவது பார்த்தீங்கன்னா பிட் வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா. அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட் வைஸ் இன்க்ளூசிவ் ஆர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சி நாட் ஈக்குவல் டு 2 சேமஸ், அப்போ 2 பிட்ஸ் 2க்கு பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ணுவோம். அப்போ சி ஈக்குவல் டு சி நாட் ஈக்குவல் டு 2, சரிங்களா. ஸோ அதான் பிட் வைஸ் இன்க்ளூசிவ் ஆர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். மிஸ்க் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷனல் ஆப்ரேட்டர்ஸ், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், ஒரு டேட்டா டைப்போட சைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஆம்பரசன் ஆப்ரேட்டர் அட்ரஸ், ஒரு வேரியபிளோட அட்ரஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்டார் ஆப்ரேட்டர், பாயிண்டரை டிஃபைன் பண்ணால் தான் ஒரு வேரியபிளோட அட்ரஸ் எடுக்க முடியும், வேல்யூ எடுக்க முடியும். ஸோ அதுதான் இது. அதே மாதிரி கொஸ்டின் மார்க் கோலன், கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர் லைக் இஃப் எல்ஸ் மாதிரி இருக்கும். சைஸ் ஆஃப் ஏங்கிறது இன்டீஜர், அப்போ அதுக்கு எவ்வளோ அலோகேட் ஆகுனா 2 or 4 bytes டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இங்கே 4ங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆம்பரசன் ஒரு வேரியபிளோட அட்ரஸ், ஸோ அப்போ ஏவோட அட்ரஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டார் ஏ அதான் பாயிண்டர் வேரியபிள், அப்போ பாயிண்டர் வேரியபிள்னா இதுக்கு வேல்யூவும் இருக்கும் அட்ரஸும் இருக்கும், நமக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம், அதுக்காக தான் பாயிண்டர். அதே மாதிரி கொஸ்டின் மார்க் கோலன், இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் மாதிரின்னு சொன்னேன். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கொஸ்டின் மார்க்குக்கு பின்னாடி இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கோலனுக்கு பின்னாடி இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.